முதல்ல ப்ரெஸ், மீடியா, மக்கள், பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமா குடும்பத்துக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கும் சீஃப் கெஸ்ட் எல்லாம் போயிட்டாங்களா? அவர் சிவா சார் சொல்லியிருந்தாரு, எதுக்கு சிரிக்காமல் இருக்காங்க, நர்வஸாக இருக்கேன். அதனால தான். அசூர்னுக்கு அப்புறமா ஒரு 5 வருஷம் 6 வருஷம் ஆயிடுச்சுல இப்படி ப்ரெஸ் மீடியா நண்பர்களை சந்திச்சு. ஸோ நர்வஸாக இருக்கு. ஆரம்பித்த நாட்களை நினச்சி பார்க்கும்போது பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு. என்னை இவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்தது அந்த இசை தான். ஸ்கூல் டைம்ஸில் சின்ன வயசில் யார்கிட்டையும் அவ்வளோ பேசாமல் ஒரு இன்ட்ரோவர்ட்டாக இருந்தேன். இசைக்கிட்ட மட்டும் பேச ஆரம்பித்தேன், பாட ஆரம்பித்தேன். என்னோட உணர்வுகளை வரிகள் மூலமாக வெளிப்படுத்தினேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பாட்டு எழுதி பாடி நானே அதை ப்ரொடியூஸ் பண்ணி 16 வயசுல முட்டு முட்டு அந்த பாடல் மூலமா அறிமுகமான உலகத்துக்கு 2013. அதுக்கப்புறமா எந்த சினிமா பேக்ரவுண்டும் இல்லாத ஒரு ஈழத்தமிழ் குடும்பத்திலிருந்து வந்தவன் நான், டிஜே அருணாச்சலம். தமிழ் சினிமாக்கு கூட்டிட்டு வந்தவர் என் குரு, மை மென்டோ வெற்றிமாறன் சார். அவருக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும். ஒரு வேல்முருகனா இந்த உலகத்துக்கு ஒரு ஆக்டரா அறிமுகப்படுத்தினதுக்கு ரொம்ப நன்றி சார். அதுக்கப்புறமா அசூரனை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அந்த ஒரு படத்தினால நிறைய சந்தோஷமும் வாழ்க்கையே மாறிடுச்சு. அந்த ஒரு படத்தை பார்த்துட்டு வந்த டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே, என்கிட்ட மனசார கதை சொன்ன டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. என்னால நம்பிக்கை வச்ச அந்த டைரக்டர்ஸ்ல ஒருத்தர் தான் நவீன் டி கோபால். நவீன் வந்துட்டு ஃபர்ஸ்டா என்கிட்ட வந்துட்டு உசுரு, அப்ப டைட்டில் இல்ல, இந்த கதையை சொன்னதும் ஒரு நிஜ கதை, சித்தூர்ல ராதாவான்ற ஒரு பையனுக்கு நடந்த ஒரு நிஜ கதையை சொன்னதும் எமோஷனல் ஆயிட்டேன். ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. ராகவா என்ற ஒரு கதாபாத்திரம் ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் ஒரு நல்ல பையன், ஒரு ப்ரொட்டாகனிஸ்டா எனக்கு இந்த கதாபாத்திரம் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நவீன். தேங்க்யூ ஸோ மச். என்னை நம்பி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அசூரன்ல ஒரு வேல்முருகன் டோட்டல் ஆப்போசிட்டா ஒரு செட்டில்டான ஒரு ரோல். எனக்கு கிட்டத்தட்ட நான் ஒரு பெரிய சிலம்பரசன் ஃபேன்ன்றதால அவரோட கோவில் ஞாபகம் தான் வந்துச்சு. கோவில் படத்துல அந்த சக்திவேல் என்ற ஒரு கதாபாத்திரத்தை மைண்ட்ல வச்சுட்டேன். ஸோ ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அண்ட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மறக்கவே முடியாது. நவீன், உங்களோட டெடிகேஷன், உங்களோட டிட்டர்மினேஷன், இன்னும் நிறைய படங்கள் நீங்க கண்டிப்பா பண்ணணும். தமிழ்லையும் தெலுங்குலையும் வருவீங்க. அதுக்கப்புறமா நம்ம இந்த படத்தோட தூண் சிரிச்சுட்டே இருப்பாரு, சந்திலிப்பான முகம், மோலி கிருஷ்ணா சார், ஸ்ரீ கிருஷ்ணா ப்ரொடக்ஷன்ல அவங்களோட டெபியூ. வாழ்த்துக்கள். அண்ட் என்னை நம்பி, இந்த டீமை நம்பி நீங்க இந்த படத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. 22 நாட்கள்ல முடிச்சு கொடுத்துருக்காரு.
பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். தேங்க்யூ. நீங்களும் இன்னும் நிறைய படங்கள் பண்ணுங்க. மோலி கிருஷ்ண சார் எப்படி இந்த படத்துக்கு ஒரு தூணா நின்னாரோ, அவருக்கு தூணா நின்னவங்க தான் வெங்கடேஷ் சாரும், மூர்த்தி சார், ஜேபி, இவங்க எல்லாம். ஸோ உண்மையா சொல்லப்போனா இவங்க எல்லாரும் இல்லாம இந்த படம் எவ்வளவு தூரம் வந்திருக்காது. ஸோ அவங்களோட ஆதரவும் அவங்களோட சப்போர்ட்னால தான் இந்த படம் எவ்வளவு தூரம் வந்திருக்கு. ஸோ அவங்களுக்கு டெஃபினட்டா கை தட்டி ஆகணும். அதுக்கப்புறமா இந்த படத்துல நடிச்சிருக்கிற ஆக்டர்ஸ், வெல்கம் பேக் ராசிமா. தமிழ் சினிமா டெஃபினெட்லி டிசர்வ்ஸ் யூ. நிறைய படங்கள் பண்ணுங்க. Not just as characters, but you know, as many other important roles நிறைய இருக்கு. ஜெனனி அவங்கள லாஸ்ட்டாக நான் லியோவில் பார்த்தேன். சின்ன பொண்ணு, பட் ஒரு மெச்சூரான ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ். டெஃபினெட்லி இன்னும் நிறைய லீட் மெச்சூர்ட் ரோல்ஸ் பண்ணணும். அண்ட் இந்த படத்துலையும் உங்களோட படத்தை பார்த்துட்டு அந்த லாஸ்ட் 20 நிமிஷம் 20 மினிட்ஸ் கிளைமேக்ஸ் வந்துட்டு நவீன் பிரதர் கிட்ட சொல்லியிருந்தேன். ரொம்ப சிறப்பாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க. அண்ட் இந்த படத்துல நண்பர்களா என் ஃப்ரெண்ட்ஸா வந்துட்டு நடிச்சிருக்கிற ஆதித்யா, தங்கலுரை அண்ணா, மெல்வின், இவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. என்ன ஷூட்டிங் ஸ்பாட்ல அவ்வளோ என்டர்டெயின் பண்ணீங்க. தேங்க்யூ. காமெடியெல்லாம் சொல்லி இன்னும் நிறைய ஒர்க் பண்ணலாம். இந்த படத்தோட இந்த விழாவின் நாயகன், இந்த இவெண்டோட ஹீரோ, கேரளால இருந்து அப்படியே தூக்கிட்டு வந்திருக்காங்க, கிரண் ஜோஸ். லைட்டா வருத்தமா தான் இருந்துச்சு. நம்ம எதுக்கு இசை, நான் ஒரு மியூசிஷியனா இன்னும் கொஞ்சம் இன்வால்வ்மெண்ட் கொடுத்துருக்கலாமே, அவருக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருந்திருக்கலாமேன்னுட்டு டியூரிங் த செட். பட் இது உங்களோட டெபியூ, தமிழ் டெபியூ, தமிழ் மியூசிக்கல் டெபியூ. த ஸ்பாட்லைட், யூ டிசர்வ் த ஸ்பாட்லைட். ஸோ கண்டிப்பா ஒரு ரவுண்டு வருவீங்க. இன்னும் நிறைய சாங்ஸ் எல்லாம் பண்ணணும். இட் வாஸ் யுவர் ஸ்பேஸ். ஸோ தமிழ்லையும் மலையாளத்துலையும் மறுபடியும் நம்ம ஒர்க் பண்ணலாம். மேபி அது ப்ரொடியூசர்ஸை சொல்லட்டும். அதுக்கப்புறமா குஹன், தேங்க்ஸ் டு யூ. ஆனஸ்ட்லி நம்ம லாஸ்டா நீங்க சொன்ன மாதிரி வேற ஒரு விஷயத்துக்காக மீட் பண்ணியிருந்தோம், பட் அன்எக்ஸ்பெக்டட் சர்ப்ரைஸ். ரொம்ப நன்றி ஃபார் சப்போர்ட்டிங் திஸ் இண்டிபெண்டன்ட் ஃபிலிம். அதுக்கப்புறமா பாரதி டான்ஸ் மாஸ்டர் ரொம்ப நன்றி என் கூட கோஆப்ரேட் பண்ணதுக்கு. டார்ச்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு ஒரு அளவுக்கு தான் டான்ஸ் வரும், கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ ஷி வாஸ் அமேசிங். அண்ட் கிரண் ஜோஸ் போட்ட மியூசிக்கு டெஃபினட்டாக அவங்க பியூட்டிஃபுல்லான ஒரு டான்ஸ் கோரியோ கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டு த என்டையர் டீம். ஆர்ட் டைரக்ஷன் சுரேன், பேர் சுரேன் தானே? சவுந்தர். லிரிக்ஸிஸ்ட் லால். நண்பனை லாஸ்டா விட்டுடலாம். கிரண் ஜோசப் எப்படி நம்ம கேரளால இருந்து தூக்கிட்டு வந்தோமோ, அதே போல நண்பன் மார்க்கே நான் லண்டன்ல இருந்து தூக்கிட்டு வந்துட்டேன். கடைசி நிமிஷத்துல நவீன் பிரதர், இந்த படத்தோட இயக்குனர் வந்துட்டு டிஓபிக்கு ஒரு சுச்சுவேஷன் ஆச்சு. அவரால் வர முடியாதுன்னு சொன்னதும் எங்கிட்ட தான் கேட்டிருந்தாரு. நமக்கு யாரு தெரியும், நம்மளே சினிமாவுக்கு புதுசு. அப்போ என்னோட மியூசிக் வீடியோஸ், மார்க்கி பிரதர் வந்துட்டு என்னோட மியூசிக் வீடியோஸ்ல ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ எனக்கு இது நான் கூட்டிட்டு வந்ததா இல்லாம ஹீ டிசர்வ்ஸ் இட். அவரோட திறமை, அவரோட
டேலண்ட் கண்டிப்பாக பேசும். சினிமா முதல் படம் மாதிரியே தெரியல. கண்டிப்பாக அவரோட விஷுவல்ஸுக்கு நானும் அடிமை, நானும் ஒரு ரசிகன். ஸோ இன்னும் மேலும் மேலும் வளரணும் மார்க்கி. அண்ட் இந்த டீம் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டீம். இதில் பாதி பேருக்கு எல்லாருக்குமே இது டிபியூ தான். ப்ரொடியூசர் சாராக இருக்கட்டும், மார்க்கி டிஓபியாக இருக்கட்டும், நம்ம டைரக்டர் சாராக இருக்கட்டும், அண்ட் நடித்த ஒரு சில பேர் எல்லாருக்குமே டிபியூ தான். அண்ட் நானும் இதை எனக்கு ஒரு டிபியூவாக நான் பார்க்குறேன். என்னதான் அசூரன், 10 தலை இந்த மாதிரி படங்கள் நடித்தாலும் ஒரு சோலோ ஆக்டரா உள்ள வந்ததில் ரொம்ப சந்தோஷம். அண்ட் உங்களை எல்லாரையும் சந்திச்சதுல மறுபடியும் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் உங்கள் டைமுக்கும் உங்கள் நேரத்துக்கும். அண்ட் இந்த படத்தை கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்கள். ஆஹா ஒவ்வொன்று பேச நான் விரும்பலை, பில்டப் கொடுக்க விரும்பலை. படம் நல்லா இருக்கு. படத்தில் நாங்கள் எல்லாரும் நிறைய ஹார்ட் ஒர்க் கொடுத்துருக்கோம். ஸோ ப்ளீஸ் உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவைப்படும். ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா உங்களை எல்லாரையும் பார்க்குறேன். ஐம் ஸோ ஹாப்பி. அண்ட் உதயகுமார் சார், அவர் மூலயமா தான் நான் ஆக்சுவலாக தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு இன்ட்ரடியூஸ் ஆக வேண்டியது. அன்ஃபார்ச்சுனேட்லி முடியல. அண்ட் இங்கே மேடையில் இருக்கிற எல்லாருக்குமே என்னோட வணக்கம். அண்ட் த ஹோல் டீம் ஆஃப் உஸ்ரே எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஆல் த பெஸ்ட் இன்க்ளூடிங் மீ. பிகாஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறமா நடுவில் சில படங்கள் பண்ணினேன், பட் எனக்கு பாப்பா அதுக்கப்புறமா கொஞ்சம் கேப் நிறைய இருந்துச்சு. ஐ ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் அ நைஸ் கேரக்டர் டு ரீஎன்ட்ரின்னு சொல்ல முடியாது, பட் மறுபடியும் வரணும், நல்ல கேரக்டர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாஸ் வெயிட்டிங். ஸோ ஐ காட் அ கால் ஃப்ரம் டைரக்டர் கார் அண்ட் ப்ரொடியூசர் சார். தி கேம் டு மீ. அவங்க வந்து படம் அந்த கேரக்டர் சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் சிட்டிங்ல ஐ சைட் ஓகே, கன்ஃபார்மா நான் பண்றேன் அப்படின்னு நான் வாக்கு கொடுத்தேன். பிகாஸ் ஏன்னா அந்த கேரக்டர் வந்து இட்ஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஒரு இண்டிபெண்ட் உமனா, பொண்ணு தான் உயிர் எனக்கு அப்படின்னு இருக்கிற ஒரு கேரக்டர். பட் அவங்களிலே நிறைய ஷேட்ஸ் இருக்கும். ஏன்னா மதர் கேரக்டர்ஸ் இன்னைக்கு நிறைய பேர் பண்றாங்க. பட் எனக்கு வந்து ஒரு நாள் ஷூட் இருந்தா கூட எனக்கு இட்ஸ் நாட் அ பிக் டீல். ஆனா அது வந்து இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும். ஏதோ வந்தோம் பண்ணோம், மதரா இருக்கோம், பின்னாடி நின்னோம் போனோம், அந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்ப நாள் நான் வெயிட் பண்ணினேன். பட் ஃபைனலி ஐ காட் அ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் சோ ப்ரவுட் டு பி ஹியர் டுடே. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்க நான் இருக்கிறேன் இப்போ. அண்ட் எல்லாருக்குமே தெரியும், இப்போ உதயகுமார் சார் வச்சுட்டு நான் இதெல்லாம் பேச வேண்டாம். பிகாஸ் மூவிக்கு 4 pillars இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் வந்து டைரக்டர் சார், ப்ரொடியூசர் சார், கேமராமேன் அண்ட் மியூசிக். இது வந்து அமைகிறது வந்து ரொம்ப ரேர் இன்னைக்கு நாளைக்கு. அன்பார்ச்சுனேட்லி பை லக்கி, நீங்க எல்லாரும் ரொம்ப லக்கி. ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு ஒரு டீம். அண்ட் ஆல்சோ ஹீரோ, அவங்க வந்து ஹீரோ மாதிரி இல்லாம ஹி இன்வால்வ் இன் டு த கேரக்டர். அவங்க சொன்ன மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த கேரக்டர் வரும்போது அந்த ஃபேஸ் எல்லாம் மாறிடும் ஆன் செட். ஸோ அது வந்து ரொம்ப ஒரு ஆர்டிஸ்ட்க்கு ரொம்ப நல்ல ஒரு நேச்சர் அது. இட்ஸ் வெரி நைஸ். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ. அண்ட் ஜனனி என்னோட அவங்க அப்படி கூப்பிட்டு எனக்கு பழகிடுச்சு என் பொண்ணு. ஸோ அவங்க ஷீ இஸ் வெரி கியூட்டஸ்ட் கேர்ள் ஐ ஹவ் எவர் சீன். ரொம்ப கம்மியா பேசுவாங்க. எனக்கு என்னன்னு தெரியல, அந்த கேரக்டர் கூட ரொம்ப கம்மியா தான் பேசும் நான் இருக்கும்போது. ஸோ நான் நினைச்சேன் அதுலயே இன்வால்வ் ஆகி அப்படி அவங்க வந்து அந்த செட்ல ஜாஸ்தி பேசாம அப்படியே இருந்துட்டாங்களோ அப்படின்னு தோணுது. பட் ஐ வுட் லைக் டு ஹியர் ஹர் வாய்ஸ் டுடே. அண்ட் ஐம் சோ ஹாப்பி டுடே. நீங்க எல்லாரும் விஷ் பண்ணணும், உங்க சப்போர்ட் எல்லாமே இருக்கணும் உசிரை படத்துக்கு அப்படிங்கிறது என்னோட என்ன சொல்லுவாங்க, ஐ விஷ் தட். தேங்க்யூ சோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கிற பெரியவங்க, மீடியா நண்பர்கள், சிறப்பு விருந்தினர் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி வந்ததுக்கு. எனக்கு எங்கே தொடங்குறேன்னு தெரியலை. முக்கியமாக தமிழ் மக்கள் எல்லாருக்குமே நன்றி. ஏன்னா அவங்களால தான் இங்கே நிற்கிறேன்னா. இந்த படத்தில் வந்து மியூசிக் டைரக்டர், கேமராமேன், அப்புறம் வந்து முக்கியமாக இந்த டைரக்டர், ப்ரொடியூசர், மந்த்ரா மேம், டிஜே, மெல்வின், தங்கத்துறை, எல்லாம் அந்த படத்தில் இருந்த எல்லா ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே நன்றி. ப்ரொடியூசர் சார் வந்து எப்போவுமே நாங்கள் சொல்கிற மாதிரி அவர் ப்ரொடியூசர் மாதிரி இருக்கிறது இல்லை, அவ்வளோ கூலாக தான் இருப்பார். டைரக்டர் சார் வந்து எப்போ அந்த ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அவர் ஸ்டோரி சொல்லும் போதே அந்த எவ்வளோ அழகா சொன்னாரோ அதே மாதிரி தான் படம் வரைக்கும் வந்து அவ்வளோ அழகா வந்து அந்த படத்தை எடுத்திருந்தாரு. இப்போ வந்து படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி உலகம் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகுது.
நீங்கள் போய் உங்களோட அன்போட ஆதரவோட போய் எல்லாருமே பாருங்க. ஆம், ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், அப்படியே எல்லாரும் உட்காந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே ஓகே. அப்புறம் வந்து சாவித்ரி மேம், இந்த படத்துல வந்து அவங்களோட ஹார்ட் ஒர்க் வந்து ரொம்ப பெருசு. ஏன்னா நாங்க போற எல்லா இடத்துக்கும் எங்களுக்கு ஒரு சப்போர்ட் மாதிரி வருவாங்க. அது மட்டும் இல்லை, இந்த படத்துல நான் நடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் எங்களோட மேனேஜர் வெங்கட் சார். இருக்காரா? வெளியே போயிட்டாரா? ஓகே. அவர் தான் முக்கிய காரணம். ஸோ அவருக்கு வந்து திரும்பவும் ஒரு பெரிய நன்றி சொல்றேன். இந்த படத்தை பாருங்க, குடும்பமா போய் பாருங்க, எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. எனக்கு தெரியல இதை எப்படி நன்றி சொல்றேன்ட்டு. ஆனா இங்க வந்த எல்லாருக்குமே இந்த படத்துல முக்கியமா வந்து மியூசிக் வந்து சொல்லவே தேவையில்லை. பாடல் ரொம்ப அழகா இருந்துச்சு. தேங்க்யூ. எனக்கு அது கேட்கும் போதே, நான் ஃபர்ஸ்ட் கேட்கும் போதே சொல்லியிருந்தேன் அவ்வளோ நல்லா இருக்குன்னு. இப்போ ரியலா பார்க்கும்போது அப்படியே தியேட்டர்ல பார்த்த ஒரு ஃபீல் இருக்கு. ஸோ நன்றி, நல்லா பண்ணியிருக்கிறீங்க. ஐயோ அப்படியா? மன்னிச்சிருக்க. ஓகே. பாடலாசிரியர் உங்களுக்குமே நன்றி. ரீம் வாரியர்ஸ் ஒரு பெரிய எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இன்னொரு கை மாதிரி. அவர் உங்களுக்குமே இங்கே வந்ததுக்கு சார் ரொம்ப நன்றி. ஸோ எல்லாருக்குமே நன்றி. அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் வந்து பாடிய சிங்கர்ஸ் எல்லாருக்குமே இன்னும் ரொம்ப நன்றி. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.